இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இதனோட கண்டினியூட்டி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அப்போ இந்தியாவின் தலைமை வழக்குரைஞர்னு அர்த்தம். வழக்கறிஞர் ரைட்டா. இந்தியாவின் ஜெனரல்னா தலைமை, அட்டார்னினா வழக்கறிஞர். லாயர்னால வழக்கறிஞர் தான். ஆனால் அந்த லாயர் வேறு என்னென்னா எல்லாத்துக்கும் வாதாடுவார். ஆனால் இவர் அட்டார்னினா அரசாங்க சார்பாக மத்திய அரசாங்கத்தில் பிரசிடெண்ட்டுக்கு பக்கத்தில் இருந்துட்டு அவருக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு தலைமை. அட்டார்னினா தலைமை, ஜெனரல்னால் தலைமை, வழக்கறிஞர். இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் அரசாங்கத்திற்காக வேண்டி ரைட்டா. வெளியில் உள்ளவங்களுக்கு இல்லை, மக்களுக்கு இல்லை, மக்களுக்கெல்லாம் லாயர்ஸ் ரைட்டா. இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர், அவரை பற்றி பார்க்கலாம். கன்ஸ்டியூஷன் ஹேஸ் ப்ரொவைடட் ஃபார் ஆஃபீஸ் ஆஃப் த அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா அப்படின்னா ஆர்டிகிள் 76 அப்படின்னா பகுதி 76 வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆர்டிகிள் பிராக்கெட்டில் போட்டிருக்கான், வரையறுக்கப்பட்டுன்னு சொல்லலை, இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க. த கான்ஸ்டியூஷனா இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா கான்ஸ்டியூஷனா அரசியலமைப்பு அப்படின்னு இந்தியா தான் குறிக்குது. அரசியலமைப்பு அரசியலமைப்பில் ஆர்டிகிள் 76 பிரகாரம் ஹேஸ் ப்ரொவைடட் வழங்கப்பட்டுள்ளது. என்ன வழங்கப்பட்டுள்ளது? ஃபார் த ஆஃபீஸ் ஆஃப் த அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா அப்படின்னா இந்தியாவின் தலைமை வழக்கறிஞருக்கு ஒரு அலுவலகம் வழங்கப்பட்டுள்ளது, ஒரு பதவி வழங்கப்பட்டுள்ளது ரைட்டா. அப்போ இந்தியாவின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்ய ஆர்டிகிள் 76 பிரகாரம் இந்திய அரசியலமைப்பில் வழிவகுக்கப்பட்டுள்ளது. ப்ரொவைட்னா வழிவகுக்கப்பட்டுள்ளது ரைட்டா. அடுத்து ஹீ இஸ் த ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் த கண்ட்ரி அப்படின்னா தேசத்தில், கண்ட்ரினா தேசத்தில், ஹீன்றது முதல்ல. இப்போ முதல்லேருந்து வரும் ஹீ, அவர் இருக்கிறார். எவ்வாறாக? இஸ் த ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் அப்படின்னா உயர்ந்த சட்ட அதிகாரியாக இருக்கிறார் நாட்டில், அரசாங்கத்தில் உயர்ந்த சட்ட அதிகாரியாக இருக்கிறார். அப்படின்னா இவர் தான் கவர்மெண்ட் நியமனம் பண்ணும், பிரசிடெண்ட் தான் பண்ணுவார். ஹீ இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடெண்ட் அப்படின்னா இவர் நியமனம் செய்யப்படுகிறார். ஹீ இஸ் இருக்கிறார், அப்பாயிண்டட் நியமனம், பை த பிரசிடெண்ட் ஜனாதிபதியால் நியமனம் செய்யப்படுகிறார். ஹீ மஸ்ட் பி எ பெர்சன் ஹூ இஸ் குவாலிஃபைட் டு பி அப்பாயிண்டட் த ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா இவருக்கு என்ன தகுதி இருக்கணும்னு பார்ப்போம். ஹீ மஸ்ட் பி எ பெர்சன், இவர் இந்த மாதிரி ஆளாக இருக்க வேண்டும். ஹீ மஸ்ட் பி எ பெர்சன், இந்த மாதிரி ஆளாக இருக்கு. எந்த மாதிரி ஆள்? ஹூ இஸ் குவாலிஃபைடு அப்படின்னா இந்த தகுதி உள்ளவராக இருக்கும். என்ன தகுதி? டு பி அப்பாயிண்டட் த ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள நீதிபதிக்கு உள்ள தகுதி இவருக்கு இருக்க வேண்டும். நீதிபதியாக நியமனம் செய்யக்கூடிய தகுதி, இவரை நியமனம் செய்யலாம் என்ற தகுதி இவருக்கு இருந்தால் தான் இவரை தலைமை வழக்கறிஞராக ஜனாதிபதி தேர்ந்தெடுப்பார். அதை தான் போட்டிருக்கான். ஹி மஸ்ட் பி எ பெர்சன், இந்த நபர் இருக்க வேண்டும். எவ்வாறாக தகுதி இருக்கணும்? ஹூ இஸ் குவாலிஃபைடுன்னு தகுதி இருக்க வேண்டும். டு பி, எப்படிப்பட்ட தகுதி இருக்கணும்? டு பி அப்பாயிண்டட், நியமனம் செய்யப்பட வேண்டிய தகுதி. இவனுக்கு ஒரு நியமனம் கிடைக்கும், எலிஜிபிலிட்டி இருக்கணும். எந்த மாதிரி தகுதி இருக்கணும்? அப்பாயிண்டட்னா நியமனம் செய்யும் தகுதி இருக்கணும். யாரையும் இவன் நியமனம் பண்ணுறதில்ல, இவனை நியமனம் பண்ணணும். இவன் அந்த தகுதியை வைத்திருக்கணும். அப்பாயிண்டட்னா நியமனம் பெரும் தகுதியை. அப்பாயிண்டட் நியமனம் பெரும் தகுதியை. என்ன நியமனம்? த ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டின் நீதிபதி என்ற ஒரு பதவியை பெரும் தகுதி இவருக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இவரை தலைமை வழக்கறிஞராக ஜனாதிபதி நியமனம் செய்வார் ரைட்டா. அதை முதல்ல போட்டுக்க, நியமனம் செய்வார்ன்ட்டு. ஹி மே பி ரிமூவ்டு பை த பிரசிடெண்ட் அட் எனி டைம். அப்படி நியமனம் செய்த பின்பு இவரை எப்போ வேண்டுமென்றாலும் ஜனாதிபதி வேலையை விட்டு தூக்கலாம். ஹி மே பி, இவர் வெளியேற்றப்படலாம். ஹி மே பி ரிமூவ்டு, வெளியேற்றப்படலாம். எப்படி? பை த பிரசிடெண்ட், ஜனாதிபதியால் எப்போ வேண்டுமென்றாலும், அட் எனி டைம் அப்படின்னு எப்போ வேண்டுமென்றாலும் ஜனாதிபதியால், பை த பிரசிடெண்ட் அப்படின்னா ஜனாதிபதியால், ஹி மே பி ரிமூவ்டு, இவன் வெளியேற்றப்படலாம் இவர் ரைட்டா. அடுத்து ஹி மே ஆல்சோ குவைட் ஹிஸ் ஆஃபீஸ். அப்படி இல்லை என்றால் அவரோட ரிசைன்மெண்ட்டு போகலாம். இல்லைன்னா அவர் வேலை செய்யலாம், இல்லை அவரை பதவி நீக்கம் செய்ய மாட்டாங்க, அவரோட செஞ்சிட்ருக்கலாம். இது ரெண்டும் இருக்குது. ஹி மே ஆல்சோ குவைட் ஹிஸ் ஆஃபீஸ் பை சப்மிட்டிங் எ ரிசைக்னேஷன் டு த பிரசிடெண்ட் அப்படின்னா இவர் ஹி மே குவைட், விட்டு செல்லலாம், ரிசைன் பண்ணலாம். குவைட்னா விட்டு செல்லலாம். ஹிஸ் ஆஃபீஸ், அவரோட பதவி, ஆஃபீஸ்னால் பதவியை, இந்த இடத்துல பதவின்னு வரும், பதவியை விட்டு செல்லலாம். எப்படி விட்டு செல்லலாம்? வேண்டாம் என்று சொல்லலாம். எப்படி? பை சப்மிட்டிங் இஸ் ரிசைக்னேஷன் டு த
பிரசிடெண்ட் அப்படின்னா அவர் சப்மிட்டிங்னா கொடுத்து எதை கொடுத்து வழங்கி எதை வழங்கி ரிசிக்னேஷன் அப்படின்னா வேலை வேண்டாம். ரிசிக்னேஷன் சொன்னால் அதாவது என்ன சொல்லுவாங்க, அதாவது அதான் ரிசிக்னேஷன் என்ன ரிசிக்னேஷன் எனக்கு பணித்துரத்தல் கடிதத்தை ஜனாதிபதியிடம் வழங்கி ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் வழங்கி இவர் பணியை விட்டு செல்லலாம். ஹி மே ஆல்சோ குவைட் செல்லலாம். ஈஸ்ட் ஆஃபீஸ்னால் பணியை விட்டு செல்லலாம். பை சப்மிட்னா கொடுத்து எதை கொடுத்து ரிசிக்னேஷன் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து ஜனாதிபதியிடம் கொடுத்து ஒரு செல்லலாம். அடுத்து டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னா வேலைகளும் செயல்பாடுகளும். யாரோட வேலைகளும் செயல்பாடுகளும்? டியூட்டிஸ்னால் வேலைகள், ஃபங்க்ஷன்ஸ்னால் செயல்பாடுகள். அப்போது அவர் கடமைகள், டியூட்டிஸ்னால் கடமைகள் மற்றும் செயல்பாடுகள் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தலைமை வழக்கறிஞரின் கடமைகள் மற்றும் செயல்பாடுகள் என்ன என்று பார்க்கலாம். டு கிவ் அட்வைஸ் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இவர் இந்திய அரசாங்கத்துக்கு அட்வைஸ் கொடுப்பார். அட்வைஸ்னு என்னது? விளக்கம் கொடுப்பார், உதவி செய்வார். அட்வைஸ்ன்றது ஏதாவது தெரியலன்னு சொல்லி கொடுப்பார். ரைட்டா? டு கிவ் அட்வைஸ் அறிவுரை கரெக்டானவர். டு கிவ் அட்வைஸ்னால் இவர் அறிவுரை வழங்குவார். யாருக்கு? டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசாங்கத்துக்கு அறிவுரை வழங்குவார். அப்பான் சச் லீகல் மேட்டர்ஸ் விச் ஆர் ரெஃபர்டு டு ஹிம் பை த பிரசிடென்ட். அப்போ எதில் போய் அறிவுரை வழங்குவார் அப்படின்னா அப்பான் சச் லீகல் மேட்டர்ஸ் அப்படின்னா சட்டம் சம்பந்தமான விஷயங்கள். லீகல் மேட்டர்ஸ்னால் விஷயங்கள், லீகல் சட்டம் சம்பந்தமான, அப்பான் சச்னா அந்த சட்டம் சம்பந்தமான விஷயங்கள் விச் ஆர் ரெஃபர்டு டு ஹிம் பை த பிரசிடென்ட், இவனுக்கு கொடுக்கப்பட்டால், விளக்கம் கேட்டு கொடுக்கப்பட்டால். விச் ஆர் ரெஃபர்டுன்னு கொடுக்கப்பட்டால், அவைகள் சட்டம் சார்ந்த விஷயங்கள். விச் அதைத்தான் குறிக்குது, சட்டம் சார்ந்த விஷயங்கள். விச் ஆர் ரெஃபர்டு வழங்கப்பட்டால், டு ஹிம் இவருக்கு வழங்கப்பட்டால் பை த பிரசிடென்ட் ஜனாதிபதியால் இவருக்கு சட்டம் சார்ந்த விஷயங்கள் விளக்கம் கேட்டு வழங்கப்பட்டால் இவர் அறிவுரை அரசாங்கத்துக்கு வழங்குவார். ஜனாதிபதிக்கு இவர் அறிவுரை வழங்குவார். ரைட்டா? அடுத்து அட்டார்னி ஜெனரல்ன்றது தலைமை வழக்கறிஞர் of India has the right of audience in all courts in the territory of India. இந்த தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஹேஸ் த ரைட், அவருக்கு உரிமை இருக்கிறது ரைட் உரிமை இருக்கிறது. ஆஃப் ஆடியன்ஸ் அப்படி பேசும் உரிமை இருக்கிறது. எங்கே? இன் ஆல் கோர்ட்ஸ் இந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்த இந்திய பிரதேசம். டெரிட்டரினா இந்தியாவில் உள்ள எந்த கோர்ட்லேயும், டெரிட்டரினா இந்தியா பரப்பளவில் உள்ள எந்த கோர்ட்லேயும் இவருக்கு பேசும் உரிமை உண்டு. அப்படின்னா ஹேஸ் த ரைட் அப்படின்னா உரிமை இருக்கிறது. அப்போ ஆடியன்ஸ்னால் பேசும் உரிமைனா வாதாடும் உரிமை. ரைட்டா? ஆடியன்ஸ்னு வாதாடும் உரிமை, பேசும் உரிமை. இன் ஆல் கோர்ட்ஸ் எல்லா கோர்ட்லேயும். எங்கே? இந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியாவில் உள்ள எல்லா கோர்ட்லேயும் இவருக்கு பேசும் உரிமை உண்டு. அடுத்து ஃபர்தர் மேலாக he has the right to speak and to take part in the proceedings of both houses of the parliament அப்படின்றான். இது போக இவருக்கு இன்னொரு உரிமையும் இருக்கிறது. ஃபர்தர் மேலும் இவருக்கு இருக்கிறது என்னென்னா he has the ரைட்னா உரிமை இருக்கிறது. அது என்ன மாதிரி உரிமை? டு ஸ்பீக் பேசுவதற்கு. எங்கு பேசுவதற்கு? and to take part in the proceedings of the both houses, இரு ஹவுஸ்கள், இரு சபைகள், லோக்சபா and ராஜ்யசபாவில் ப்ரொசீடிங்ஸ் செயல்படும்போது டு டேக் பார்ட் அவர் அங்கு பங்கெடுத்து பேசும் உரிமை உண்டு. ரைட்டா? ஃபர்தர் ஹி ஹேஸ் த ரைட் டு ஸ்பீக், மேலும் அவர் பேசுவதற்கு உரிமை உண்டு. அண்ட் டு டேக் பார்ட் பங்கெடுக்கலாம், அங்கே போய் உட்காந்துருக்கலாம். எங்கே? இந்த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், இந்த பார்லிமெண்ட்டில் உள்ள இரண்டு அவைகளிலும் அவர் பங்கெடுத்து பேசும் உரிமை உண்டு. அல்லது ஆர் தர் ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னா இரண்டு அவைகளும் ஒரே நேரத்தில் ஒன்று கூடி இருந்தாலும் ஒன்று கூடி இந்த யார் அதுக்கு சபாநாயகர், லோக்சபா சபாநாயகர் தான் சபாநாயகராக இருப்பார். அங்கேயும் இரு அவைகளும் ஒன்று கூடி நடக்கும்போதும் இவர் பேசும் அதிகாரம் இருக்கிறது. ஆர் தர் ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னா இரு அவைகளும் ஒன்று கூடி இருக்கும்போதும் அப்பயும் இவர் பேசலாம். அது போக எனி கமிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னா பார்லிமெண்ட் ஆஃப் விச் he may be named as a member அப்படின்னா
பார்லிமெண்ட்டின் எந்த குழுவிலையும் இவர் பேசலாம். அண்டு கமிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் அப்படின்னா கமிட்டி ஆஃப் த கமிட்டி குழு, பார்லிமெண்ட் குழுக்கள் மீட்டிங் போட்டாங்கன்னா பார்லிமெண்டல் மெம்பர்ஸ் மீட்டிங் போடும்போதும் அதுலேயும் இவருக்கு பேசும் உரிமை உண்டு. ஆஃப் விச் அதில் ஹி மே பி நேம்ட் எஸ் எ மெம்பர், அந்த குழுவிலேயும் இவர் ஒரு மெம்பராக இருப்பார். பார்லிமெண்ட் குழுவிலையும் இவர் ஒரு மெம்பராக இருப்பார். பட் ஆனால் நல்லா கேட்டுங்க, பட் ஆனால் வித்தவுட் எ ரைட் டு ஓட், அவர் ஓட்டு இட முடியாது. பார்லிமெண்ட்டில் ஏதாவது ஒரு நிதிநிலை அறிக்கையிலையோ ஒரு அறிக்கையில ஓட்டிடுவாங்க அந்த மெம்பர்ஸ், ஆனால் இவர் ஓட்டிட முடியாது. அங்கே உள்ள இரு சபைகளிலும் உட்காரலாம், இரு ஜாயிண்ட் சபைகளிலும் உட்காரலாம், ஆனால் அங்கு போய் இவர் பேசலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இவர் எந்த ஒரு மசோதாவுக்கும் ஓட்டிட முடியாது, அங்கே உள்ள மெம்பர்கள் தான் விடணும். அதான் சொல்கிறான். பட் ஆனால் வித்தவுட் எ ரைட் டு ஓட், இவருக்கு ஓட்டு உரிமை மட்டும் இல்லை. ரைட்டா? அடுத்து ஹி என்ஜாய்ஸ் ஆல் த ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் தட் ஆர் அவைலபிள் டு த மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட். நல்லா கவனிங்க. ஹி என்ஜாய்ஸ், இவர் அனுபவிக்கலாம். எதை அனுபவிக்கலாம்? ஆல் த ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு வசதிகள். என்ன வசதிகள்? அந்த பார்லிமெண்ட்டில் உள்ள லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் உள்ள எம்பிக்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்கோ அந்த வசதிகள் எல்லாம் இவருக்கு கிடைக்கும். ஆல் த ப்ரிவிலேஜஸ், வசதிகளை அனுபவிக்கலாம். என்ஜாய்ஸ்னால் அனுபவிக்கலாம். அண்டு ப்ரிவிலேஜ்னால் வசதிகளை அனுபவிக்கலாம். அண்டு இம்யூனிட்டிஸ்னால் பாதுகாப்பும் உண்டு. இம்யூனிட்டின்னு என்னது? ஆக்சுவலி இம்யூனிட்டின்னு என்னன்னு சொல்லுவோம், நம்ம நோயிலிருந்து பாதுகாத்தல். அதான் ஒரிஜினல் வேர்டு இங்கிலீஷில். ஆனால் இங்கே அது நோயிலிருந்து இம்யூனிட்டிஸ்னால் நோயிலிருந்து பாதுகாத்தல். ரைட்டா? ஆனால் இந்த இடத்துல இம்யூனிட்டிஸ் பாதுகாப்புலையும் அந்த பார்லிமெண்ட்டில் உள்ள மெம்பர்களுக்கு சில பாதுகாப்புகள் இருக்குது. அவங்களாம் அரெஸ்ட் பண்ண முடியாது, அவங்க தப்பு பண்ணாலும் அரெஸ்ட் பண்ண முடியாது, அந்த சபாநாயகர் ஒப்புதல் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியாது. அதனால் ஹி என்ஜாய்ஸ், இவர் எல்லா வசதிகளையும் அனுபவிப்பார். அங்கே உள்ள எம்பிக்களுக்கு என்னென்ன வசதி இருக்கோ அந்த வசதி இவருக்கு கிடைக்கும். வசதிகள், ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ், பாதுகாப்பும் கிடைக்கும். தட் ஆர் அவைலபிள், அந்த பாதுகாப்பு அந்த வசதிகள் யாருக்கு கிடைக்குது? தட் ஆர் அவைலபிள் டு த மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட். அப்படின்னா ஒரு மெம்பர் எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தவனோ அல்லது ராஜ்யசபாவில் ஜெயிச்சு வந்தவங்களுக்கோ கிடைக்கக்கூடிய வசதிகள் மற்றும் பாதுகாப்பு இவருக்கு வழங்கப்படும், இவர் அனுபவிப்பார் என்றான். அடுத்து நெக்ஸ்ட் ஜுடிஷரி அப்படின்னா நீதித்துறை. ரைட்டா? நீதித்துறையை பற்றி பார்க்கலாமா? ஜுடிஷரி இஸ் த தேர்ட் ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்றான். ஜுடிஷரி என்றது, நீதித்துறை என்பது மூன்றாவது உறுப்பு, அரசாங்கத்தின் மூன்றாவது உறுப்பு அப்படின்றான். உறுப்புன்னு என்னது? உறுப்பு இல்லைதா, முக்கிய ஒரு அம்சம். ரைட்டா? ஜுடிஷரி நீதித்துறை என்பது இருக்கிறது த தேர்ட் ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னா அரசாங்கத்தின் மூன்றாவது ஒரு அமைப்பு ஆக இருக்கிறது. ரைட்டா? இட் பிளேஸ் எ விட்டல் ரோல் இன் ப்ரொடெக்டிங் த ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டிசன்ஸ் அப்படின்னா இது வகிக்கிறது. பிளேஸ்னால் வகிக்கிறது. எது வகிக்கிறது? விட்டல்னா முக்கிய, ரோல்னால் பங்கு. இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த சுப்ரீம், இந்த கோர்ட். ஜுடிஷியரி கோர்ட், எல்லா கோர்ட்டும் சேர்ந்து. ரைட்டா? அப்போது ஜுடிஷியரி பிளேஸ்னு வகிக்கிறது எ விட்டல் ரோல், முக்கிய பங்கு வகிக்கிறது. எதில்? இன் ப்ரொடெக்டிங், பாதுகாக்கிறதுல. ப்ரொடெக்டிங் த ரைட்ஸ், உரிமைகள் அண்டு மற்றும் ஃப்ரீடம்னு சுதந்திரம் ஆஃப் த சிட்டிசன் அப்படின்னா குடிமை, சிட்டிசன் யார்? குடிமகன்களின் ஃப்ரீடம் அப்படின்னா சுதந்திரம் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதில் இந்த ஜுடிஷியரி நீதித்துறையானது, நீதித்துறைனா பைசா, நீதித்துறைனா கோர்ட்டுகள். ரைட்டா? இட் பிளேஸ் எ முக்கியமான பங்கு வகிக்கிறது. எதுக்கு? பாதுகாப்புலையும், ரைட்ஸ்னால் பாதுகாப்பு, உரிமை மற்றும் ஃப்ரீடம் பாதுகாப்பு மக்களுக்கு வழங்குவதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. ரைட்டா? பாதுகாத்து வழங்குவதில். ரைட்டா? அடுத்து சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்னு தலைமை கோர்ட், இதுதான் டெல்லியில் இருக்குது. ஒன்று தான். இது கீழே எல்லா மாநிலத்திலும் ஹைகோர்ட் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பார்ப்போம். த சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா நம்ம இந்திய அரசியல் அமைப்பில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பாதுகாவலராக திகழ்கிறது. சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன். ஒரு கார்டியன் யார்? பாதுகாவலர். ரைட்டா? ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியல் அமைப்புக்கு சுப்ரீம் கோர்ட் ஆனது ஒரு பாதுகாவலராக இருக்கிறது. அவர் ஜுடிஷியரி இஸ் அட்டானமஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் விங் ஆஃப் த யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா நம்மளோட நீதித்துறையானது இஸ் அட்டானமஸ், தனித்து இயங்கக்கூடியது, எதுலேயுமே சார்ந்து இருக்காது. அட்டானமஸ்னால் தனித்து இயங்கும், யாரும் கட்டுப்படுத்த இயலாது. அதான் அவர் ஜுடிஷியரி, நம்மளோட நீதித்துறை இஸ் அட்டானமஸ் ஆஃப்,
தனித்து இயங்கும், இதை கட்டுப்படுத்த இயலாது. ஆஃப் எதிலிருந்து தனித்து இயங்கும்? ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ்னா சட்டமன்றம் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகம். சட்டமன்றத்துக்கோ நிர்வாகத்துக்கோ இது கட்டுப்பட்டது அல்ல. அது அட்டானமஸ்னா தனித்து இயங்கும். எதிலிருந்து தனித்து இயங்கும்? ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றம் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ்னு நிர்வாக அமைப்பு. ரைட்டா? சட்டமன்றம் லெஜிஸ்லேட்டிவ் மற்றும் நிர்வாக அமைப்பிலிருந்து இது தனித்து இயங்கும். அப்போ சட்டமன்றம் நிர்வாக அமைப்புன்ட்டு ஆஃப் த யூனியன்னா நம்ம பார்லிமெண்ட்டு. ரைட்டா? அண்டு ஸ்டேட்டு ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள சட்டமன்றமோ அவங்களோட நிர்வாகத்துக்கோ இது கட்டுப்படாது. அதேமாதிரி இந்தியாவில் உள்ள சட்டமன்றத்துக்கோ நிர்வாகத்துக்கோ சுப்ரீம் கோர்ட் கட்டுப்படாமல் தனித்து இயங்கும் அப்படின்றான். அவர் ஜுடிஷியரி இஸ் அட்டானமஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் விங் ஆஃப் த யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். யூனியன் சென்ட்ரல் கவர்மெண்ட். ரைட்டா? அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் உள்ள லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றத்துக்கோ அல்லது எக்ஸிக்யூட்டிவ் விங் அப்படின்னா நிர்வாக அமைப்புக்கோ இது கட்டுப்படாமல் தனித்து இயங்கும். இஸ் அட்டானமஸ். ரைட்டா? An integrated judiciary means a single judiciary hierarchy for the whole country அப்படின்னா ஒரு இன்டெகிரேட்டட் ஒருங்கிணைந்த நீதித்துறை. ரைட்டா? இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படின்னா ஒருங்கிணைந்த நீதித்துறைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம நீதித்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் ஒரு படிநிலை மாதிரி. படிநிலைன்னு என்னது? மேலேருந்து கீழ். மேலே சுப்ரீம் கோர்ட், அதுக்கடுத்து ஹை கோர்ட், அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதுக்கடுத்து முன்சிப் கோர்ட். ரைட்டா? தாலுகா கோர்ட். அது ஒரு படிநிலை. படிமதியாக இருக்கா? எல்லாத்துக்கும் உயர்ந்த சுப்ரீம் கோர்ட், அதுக்கடுத்து தாழ்ந்தது ஹை கோர்ட், அதுக்கடுத்து தாழ்ந்தது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மாவட்ட கோர்ட், அதுக்கடுத்து தாழ்ந்து தாலுகா கோர்ட். ரைட்டா? அப்போ படிநிலை மாதிரி செயல்படக்கூடிய அதில் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் ஒன்று தான் அப்படின்றான். ரைட்டா? அதை தான் என்ன சொல்கிறான்னு பாரு. இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி. இன்டெகிரேட்டட் என்னது? ஒருங்கிணைந்த நீதித்துறை மீன்ஸ் அப்படின்னா அர்த்தம் என்ன? ஒருங்கிணைந்த இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படின்னா ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னா அர்த்தம். மீன்ஸ்னால் அதோட அர்த்தம் என்னவென்றால் இது சிங்கிள் ஜுடிஷியரி ஹியரசி ஃபார் த ஹோல் கண்ட்ரி. ஒரே நீதி படிநிலை உண்டு. மொத்த நாட்டுக்குமே ஒரே நீதி படிநிலை படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே ரூல்ஸ் தான். புரியுதா? யாருமே இந்த கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டவங்க அல்ல. மேலேயும் இல்லை கீழே இல்லை. அவங்க தன்னிச்சையாக செயல்படுவார். அப்போ ஒரே படிநிலை. அதான் சிங்கிள் ஜுடிஷியல் ஹியரசினா படிநிலை. ரைட்டா? படிநிலை ஒன்றுக்கு கீழே ஒன்று. ஆனால் ஒரே அமைப்பை இப்போ கொண்டது. ரைட்டா? ரைட்? அதனால தான் சிங்கிள் ஜுடிஷியரினா ஒற்றை நீதி படிநிலையை கொண்டது. ஃபார் த ஹோல் கண்ட்ரி மொத்த தேசத்துக்கும் ஒற்றை ஜுடிஷியல் படிநிலையை கொண்டதாக இது அமைந்துள்ளது. அதுக்கு பேர் தான் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி அப்படின்னா ஒருங்கிணைந்த நீதித்துறை என்று பொருள்படும். The judiciary plays an important role in defending the rights and freedom of the citizen அப்படின்னா இந்த நீதித்துறையானது பங்கு வகிக்கிறது. எதில் பங்கு வகிக்கிறது? an important role முக்கிய பங்கு வகிக்கிறது. ரைட்டா? இந்த நீதித்துறை பிளேஸ்னால் வகிக்கிறது. ஏன்னா இம்பார்ட்டன்ட் ரோல் முக்கியமான பங்கு வகிக்கிறது. எதில்? இன் டிஃபென்சிவ்னா பாதுகாப்பு வழங்குறதுக்கு. எதில் பாதுகாப்பு வழங்குறது? ரைட்ஸ்னால் உரிமைகள் அண்ட் ஃப்ரீடம் பாதுகாப்பு ஆஃப் த சிட்டிசன் மக்களின் சுதந்திரத்துக்கும் சுதந்திரம் அண்டு உரிமைகளுக்கும் பாதுகாப்பு வழங்க. டிஃபென்ஸ்னால் பாதுகாப்பு வழங்க இந்த நீதித்துறை ஜுடிஷியரி பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். நீதித்துறை முக்கியமான பங்கு வகிக்கிறது. அடுத்து இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இன் அனலைசிங் அண்ட் இன்டர்பிரிட்டிங் த நெசசிட்டி ஆஃப் லா அண்ட் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா இது இன்னமும் பங்கு வகிக்கிறது. எதுக்கு? இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் முக்கியமான இன்னொரு பங்கு வகிக்கிறது. எதுலன்னா அனலைசிங் அப்படின்னா பகுத்தறிவது. ஒரு சட்டத்தை பகுத்தறிவது. ஒரு சட்டங்கள் இங்கே வருது, அதை பகுத்தறியும். ரைட்டா? கோர்ட்டு கேஸ்ன்னு வரும்போது அனலைசிங் அப்படின்னா பகுத்தறிதல் அண்ட் இன்டர்பிரிட்டிங் விளக்குகிறது. ரைட்டா? பகுத்தறிந்து விளக்கமாக விளக்குகிறது. த நெசசிட்டிஸ் தேவைகளை. எதன் தேவைகளை? சட்டத்தின் தேவைகளை பகுத்தறிந்து விளக்குகிறது. அண்ட் த கான்ஸ்டியூஷன் இது இந்த இந்தியாவில் கன்ஸ்டியூஷனுக்கு உண்டான சட்டங்களின் தேவைகளை பகுத்தறிந்து
இது விளக்குவதற்கு முக்கியமாக செயல்படுகிறது. இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் உள்ள முக்கியமான பங்கு வகிக்கும். அனலைஸ்னா பகுத்தறிதல் அண்ட் இன்டர்பிரேட் விளக்குகிறது. எதை இதை தேவைகளை, சட்டங்களின் தேவைகள், இந்த இந்திய கான்ஸ்டியூஷன் சட்டங்களின் தேவைகளை விளக்குகிறது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட், த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்தியா நியூ டெல்லி வாஸ் இன்னாகரேட்டட் ஆன் January 28, 1950. அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், இந்தியாவின் சுப்ரீம் கோர்ட்டானது டெல்லியில் இருக்குது, கமா போட்டிருக்கான். நியூ டெல்லி வாஸ் இன்னாகரேட்னா ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்னாகரேட்னா ஆரம்பித்து வைக்கப்பட்டது நியூ டெல்லியில் ஆன் January 28, 1950. ரைட்டா? இட் சக்சீடட். இது எப்போ ஆரம்பித்து வெட்டப்படுது? இது இத்தனாம் தேதி 1950 28ஆம் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இது எதுக்கு பின்னாடி வந்துச்சுன்னு பார்ப்போம். இது சக்சீடன், இது பின்தொடர்ந்து வந்துச்சு. அப்போ இதுக்கு முந்தைய ஏதோ இருந்திருக்கு. எப்போ வந்து இந்த ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா கூட்டாட்சி, ஃபெடரல் என்னது, ஃபெடரல் கோர்ட் கூட்டாட்சி கோர்ட்டுகள், கூட்டாட்சி இந்தியாவின் கூட்டாட்சியில் உள்ள கோர்ட்டுக்கு தொடர்ந்து இது வந்துள்ளது. அதாவது இட் சக்சீட்னா பின்தொடர்ந்து வந்திருந்தது. சுப்ரீம் கோர்ட் பின்தொடர்ந்து வந்துட்டுள்ளது. எதை தொடர்ந்து? த ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஃபெடரல் கோர்ட்னா கூட்டாட்சி, இந்தியாவின் கூட்டாட்சி கோர்ட்டுக்கு பின்னாடி எஸ்டாப்ளிஷ். அந்த கோர்ட் எப்போ, ஃபெடரல் கோர்ட் எப்போ ஆரம்பித்தாங்க? எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, 1939 எஸ்டாப்ளிஷ் அமைக்கப்பட்டது. அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலியமாக 1935 அமைக்கப்பட்ட ஃபெடரல் கோர்ட்டுக்கு பின்னாடி அதை தொடர்ந்து தான் இந்த சுப்ரீம் கோர்ட் அமைக்கப்பட்டது 1950. ரைட்டா? அடுத்து கம்போசிஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ரைட்டா? கம்போசிஷன் சொன்னது அமைப்பு, சுப்ரீம் கோர்ட்டின் ஒருங்கிணைந்த அமைப்பு. ஒருங்கிணைந்த அமைப்பு அப்படி எப்படின்னு பார்ப்போம். At the commencement of the constitution in 1950, our Supreme Court consisted of 8 judges. அப்படின்னா at the commencement அப்படின்னா ஆரம்பத்தில், commencement ஆரம்ப நிலையில், commencement ஆரம்ப நிலையில் of the constitution, நம்ம இந்தியா அரசியலமைப்பு ஆரம்ப நிலையில், constitution அரசியலமைப்பு, commencement ஆரம்பம். அப்போ இந்திய அரசியலமைப்பு ஆரம்ப நிலையில் in 1950, 1950களில் 1950ஆம் வருஷம் இந்திய அரசியலமைப்பின் ஆரம்ப நிலையில் அவர் சுப்ரீம் கோர்ட், நம்மளோட சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு கன்சிஸ்டட் ஆஃப் 8 ஜட்ஜஸ் அப்படின்னா வைத்திருந்தது. எத்தனை ஜட்ஜுகளை? 8 ஜட்ஜுகளை தான் வைத்திருந்தது. இன்க்ளூடிங் த சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதினு சேர்த்து தான் 8 ஜட்ஜு. அப்போ தலைமை நீதிபதி 1, மீதி 7 ஜட்ஜஸ். ரைட்டா? வைத்திருந்தது. அட் பிரசன்ட் தற்பொழுது த சுப்ரீம் கோர்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 34 ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ். அப்புறம் இப்போது அட் பிரசன்ட் நடைமுறை, இப்போது அட் பிரசன்ட் இப்பொழுது, முதல்ல ஆரம்பிக்கும் போது 1950 8 ஜட்ஜு, அதில் தலைமை நீதிபதி ஒருத்தர். ஆனால் இப்போது அட் பிரசன்ட் தற்பொழுது சுப்ரீம் கோர்ட் கன்சிஸ்ட் வைத்திருக்கிறது 34 ஜட்ஜுகளை வைத்திருக்கிறது, இன்க்ளூடிங் த சீஃப் ஜஸ்டிஸ். அதுலேயும் சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர். ரைட்டா? அங்கே 8 ஜட்ஜில் சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர், இப்போ 34 ஜட்ஜி இருக்காங்க. அதில் சீஃப் ஜஸ்டிஸ், தலைமை நீதிபதி ஒரு நீதிபதி. ரைட்டா? அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். இந்த ஜட்ஜுகளை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க? அதாவது நியமனம் செய்கிறார்கள், நியமனம் செய்கிறார்கள் அப்படின்னு பார்ப்போம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்போ சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி இந்தியாவின், அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் இந்தியா, இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதி இஸ் அப்பாயிண்ட் பண்ண நியமனம் செய்யப்படுகிறார். யாரால்? பை. இஸ் அப்பாயின்மெண்ட் நியமனம் செய்யப்படுகிறார். யாரால்? ஒருத்தால். யாரால்? பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் ஜனாதிபதியால் நியமனம் செய்யப்படுகிறார். அடுத்து த அதர் ஜட்ஜஸ், மீதி சுப்ரீம் கோர்ட்டில் தலைமை நீதியை மட்டும் பிரசிடென்ட் பண்ணுறார். அடுத்து த அதர் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். மீதி ஜட்ஜிகள் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த 34 பேர்னு சொன்னாங்களே, அப்போ தலைமை நீதிபதி நேரடியாக அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறார். ஆனால் மீதி உள்ள 33 ஜட்ஜை எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாருன்னு பார்ப்போம். த அதர் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். மீதி உள்ள 33 ஜட்ஜையும் பிரசிடென்ட் தான், ஜனாதிபதி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறார். ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம். இதுக்கு அடுத்து தான் பண்ணுறார். இன் கன்சல்டேஷன் வித் த கொலீஜியம் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஹெட். அப்படின்னா இன் கன்சல்டேஷன், இதில் கேட்டதுக்கு பிறகு, எதை கேட்டதுக்கு பிறகு? மீதி 33 ஜட்ஜுகளை, 34 ஜட்ஜில் ஒருத்தர் தலைமை நீதிபதி,
அவரை மட்டும் இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாரு. மீதி 33 பேரை மட்டும் இவர் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு முந்தி இன்னொரு வேலையை கொடுக்குறார். சீஃப் ஜஸ்டிஸ்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறார். என்ன வேலைன்னு பார்ப்போம். இந்த பாரு, த அதர் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். அப்படி மீதி ஜட்ஜுகளும் தலைமை நீதிபதி ஜனாதிபதியால் நியமனம் செய்யப்படுகிறார்கள். எப்போ இன் கன்சல்டேஷன் வித் த கலீஜியம். கலீஜியம்னு என்னென்னா எல்லா நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள நீதிபதிகளின் குழு, ரைட்டா, மூத்த நீதிபதிகளின் குழு, ரைட்டா. அந்த குழுக்கு தலைவர் யார்? சீஃப் ஜஸ்டிஸ். இந்த நல்லா கேட்டுக்கோ. இன் கன்சல்டேஷன் அப்படின்னு, கன்சல்டேஷன்னா ஆராய்ந்த பிறகு, ஆலோசனைக்கு பிறகு. இன் கன்சல்டேஷனா பிரசிடென்ட்டு, கன்சல்டேஷன் ஆலோசனைக்கு பிறகு. யார் கூட ஆலோசனை? வித் த கலீஜியம். கலீஜியம்னா மூத்த நீதிபதிகள்னு அர்த்தம். மூத்த நீதிபதிகள். அந்த மூத்த நீதிபதிகளுக்கு தலைவர் யார்? வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஹெட்டு. சீஃப் ஜஸ்டிஸை தலைமையாக கொண்ட மூத்த நீதிபதியின் குழுவின் அங்கீகாரத்துக்கு பிறகு மீதி நீதிபதிகளை இவர் நியமனம் செய்கிறார். ரைட்டா, இதுதான் பொருள். தி அதர் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட். மீதி ஜட்ஜுகள் அப்பாயின்மெண்ட் செய்யப்படுகிறார்னா நியமனம் செய்யப்படுகிறார் பை த பிரசிடென்ட். இன் கன்சல்டேஷன்னா அது ஆராய்ந்த பிறகு. வித் த கொலிஜியம். கொலிஜியம் மூத்த நீதிபதிகளின் குழுவோட ஆராய்ந்த பிறகுனா வித் அந்த மூத்த நீதிபதிகளின் குழுக்கு தலைவர் யார்? வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஹெட்டு. அப்படின்னா தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியை தலைமையாக கொண்ட குழுவின் அங்கீகாரத்துக்கு பிறகு மீதி 33 பேரை இவர் நியமனம் செய்கிறார். த குவாலிஃபிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்னு யார்? சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளின் தகுதிகள் என்ன, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஹீ மஸ்ட் பி த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவர்கள் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும். ஹீ ஷுட் ஹேவ் ஒர்க்டு as a ஜட்ஜ் ஆஃப் எ ஹை கோர்ட் ஃபார் அட்லீஸ்ட் 5 years. அப்படின்னா அவர் வேலை செஞ்சுருக்கணும். ஹீ ஷுட் ஹேவ் ஒர்க்டு, வேலை செய்திருக்கணும். எவ்வாறாக? as a ஜட்ஜ் ஆஃப் எ ஹை கோர்ட், ஒரு உயர் நீதிமன்றம். சுப்ரீம் கோர்ட்னா உச்ச நீதிமன்றம். உயர் நீதிமன்றம்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒன்று இருக்கும், ரைட்டா. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒன்று தான், கேரளாவுக்கு ஒன்று, மகாராஷ்டிராவுக்கு ஒன்று, இப்படி ஒரு மாநிலத்துக்கு ஒன்று, ரைட்டா. He should have worked as a judge of a high court for at least 5 years. அப்படின்னா குறைந்தது, அட்லீஸ்ட்னா குறைந்தது 5 ஆண்டு காலம் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக வேலை பார்த்துருக்கணும். அதாவது ஹீ ஷுட் ஹேவ் இருக்கணும், ஒர்க்குடு வேலை செய்திருக்கணும் ஆஸ் எ ஜட்ஜாக. எங்கே? ஆஃப் எ ஹைகோர்ட், உயர் நீதிமன்றத்தில். எத்தனை வருஷத்துக்கு? ஃபார் அட்லீஸ்ட் 5 வருடத்திற்கு, ரைட்டா. அடுத்து ஹீ ஷுட் ஹேவ் ஒர்க்டு as an advocate ஆஃப் ஹைகோர்ட் ஃபார் அட்லீஸ்ட் 10 years. அப்படின்னா அதுக்கு சொல்ல 3வது சொல்லுங்க. ஹீ ஷுட் ஹேவ் ஒர்க்டு, அவர் வேலை செய்திருக்கணும் as an advocate, வழக்கறிஞராக. ஆஃப் எத்தனை? ஹைகோர்ட். எதில்? ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராகவும் வேலை 5 வருஷம் ஜட்ஜாகவும் இருக்கணும் ஹைகோர்ட்டில். அது போக என்ன பண்ண? வழக்கறிஞராக. ஹீ ஷுட் ஹேவ் ஒர்க்டு, அவர் வேலை செய்திருக்கணும் as an advocateனா வழக்கறிஞராக. ஆஃப் ஹைகோர்ட், ஹைகோர்ட்டில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வேலை செஞ்சுருக்கணும். எத்தனை வருஷம்? ஃபார் அட்லீஸ்ட் 10 years, குறைந்தது 10 வருஷம் வேலை செஞ்சுருக்கணும், ரைட்டா. அடுத்து 4வது, கீஸ் இன் த ஒப்பீனியன் ஆஃப் த பிரசிடென்ட் ஏ டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட். ஜூரிஸ்ட்னு என்னது? திறமையான நீதி அரசர்னு அர்த்தம். நீதி கற்றவர், ரைட்டா. திறமையான, டிஸ்டிங்விஷ்னா திறமை, ஜூரிஸ்ட்னா நீதி, திறமையான நீதி கற்றவராக இருக்கணும். டிஸ்டிங்விஷ்னா திறமை மிக்க, ஜூரிஸ்ட்னா நீதி, ஜூரிஸ்ட் நீதி, திறமை மிக்க நீதி கற்றவராக இருக்கணும். ஹீ இஸ் இன் த ஒப்பீனியன் ஆஃப் த பிரசிடென்ட். அப்படின்னா இவர் ஜனாதிபதியின் அறிவுக்கு எட்டியவரை இவர் ஒரு திறமையான நீதி கற்றவராக இருக்கணும். இஸ் த ஒப்பீனியன்னா அவரோட அறிவுக்கு எட்டியவரை, அவர் அறிந்திருக்க வேண்டும். ஒப்பீனியன்னா அறிந்திருக்க வேண்டும், ஜனாதிபதி அறிந்திருக்க வேண்டும். இவரை எப்படியே எ டிஸ்டிங்விஷ்டு, இப்போ ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஆகணும்னா இந்த இதில் இருக்கணும். இவர் ஜனாதிபதிக்கு தெரிந்திருக்க வேண்டும். என்ன ஒப்பீனியன்? தெரிந்திருக்க வேண்டும். அவருக்கு அறிவுக்குட்பட்டு இருக்கணும். எப்படின்னா இவர் எவ்வாறாக இருக்கணும்? ஏ டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட்னா திறமை மிக்க நீதி கற்றவராக இருக்கணும், ரைட்டா. அடுத்து த கான்ஸ்டிடியூஷன் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் டு த சுப்ரீம் கோர்ட் ஆன் அடாக் பேசிஸ். அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு ஆல்சோ ப்ரொவைட்ஸ்னு வழங்குகிறது. எதை வழங்குகிறது? ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் டு த சுப்ரீம் கோர்ட். அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜஸை நியமனம் பண்ணுவதற்கு இந்த அரசியலமைப்பு வழங்குகிறது. ஆன் எந்த பேஸில்? அடாக் பேசிஸ், தற்காலிக பணியமர்த்துதல். அடாக்னு தற்காலிகமாக, நிரந்தரமாக அல்ல,
தற்காலிகமாகவும் ஜட்ஜுகளே போடலாம். இதில் சுப்ரீம் கோர்ட்டில் அதைத்தான் சொல்கிறான். அதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழிவகுக்கிறது. த கன்ஸ்டியூஷன்னா அரசியலமைப்பு ஆல்சோ ப்ரொவைட்ஸ்னா வழிவகுக்கிறது. எமர்ஜென்சி தேவைப்படுது, அடாக் பேசிஸில் போடலாம். ஒருத்தர் எடுத்து நீ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக போடலாம், பிறகு நீக்கிடலாம். அதாவது த கன்ஸ்டியூஷன் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ்னால் டு த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜஸ்களை நியமனம் செய்வதற்கு இந்த அரசியலமைப்பு வழிவகுக்கிறது. ஆன் எந்த பேசிஸில்? அடாக் பேசிஸ். ஏடி போட்டு டேஷ் போட்டு ஹெச்ஓகே போடணும். அடாக்னா டெம்பரரினா தற்காலிக நியமனம் செய்யலாம் என்று இந்திய அரசியலமைப்பு சொல்லுகிறது. த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஹோல்டு த ஆஃபீஸ் அப் டு தி ஏஜ் ஆஃப் 65 இயர்ஸ். அப்படின்னா இந்த தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதி அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா மற்ற சுப்ரீம் கோர்ட்டின் மற்ற நீதிபதிகளும் ஹோல்டு த ஆஃபீஸ் அப் டு த ஏஜ் ஆஃப் 65. ஹோல்டு த ஆஃபீஸ்னா அவர்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம் அப்படின்னா அவங்க அந்த பதவி வகிக்கலாம்னு அர்த்தம். அவங்க ஆஃபீஸ் ஹோல்டு த ஆஃபீஸ்னால் அதை மீனிங் பதவி வகிக்கலாம்னு அர்த்தம். என்ன அப் டு ஹோல்டு த ஆஃபீஸ்னால் பதவி வகிக்கலாம், அல்லது ஆஃபீஸில் அவர் ஆஃபீஸை வைத்திருக்கலாம். அப் டு த ஏஜ் ஆஃப் 65 இயர்ஸ், 65 வயசு வரைக்கும் அவர் வேலை பார்க்கலாம். அப் டு த ஏஜ்னா அது வரைக்கும், ரைட்டா? 65 வயசுக்கு வேலை பார்க்கலாம், ஜட்ஜாக வேலை பார்க்கலாம். த ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் கேன் ரிசைன் பிஃபோர் த டேம் பை கிவிங் த ரிசைனேஷன் இன் ரைட்டிங் டு த பிரசிடென்ட். அப்போ இப்போ ஒரு ஜட்ஜுக்கு வேலை பிடிக்கல, ரைட்டா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு அவர் ரிசைனேஷன் ராஜினாமா கடிதத்தை பிரசிடென்ட்டு கொடுத்து வேலை பிடிக்கலன்னு சொல்லி வேலையை விட்டு வெளியே போயிடலாம். அதுதான் சொல்கிறான். த ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்னு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கேன் ரிசைன் ராஜினாமா செய்யலாம் பிஃபோர் த டேம். அவங்க அந்த 65 வயசு ஆகிறதுக்கு முந்தையே எனக்கு 60 வயசு ஆகுது, வேண்டாம் இந்த வேலை வேண்டாம்னு விட்டுட்டு நான் வந்துடலாம். பிஃபோர் த டேம்னா அந்த அவங்க டேம் எப்போ 65 வயசு வரைக்கும் முன்னாடியேமு. பிஃபோர் த டேம்னா அவங்க பென்ஷன் போகிறதுக்கு முன்னாடியேமு அவர் ரிசைன் பண்ணிடலாம். கேன் ரிசைன் ராஜினாமா செய்யலாம். பிஃபோர் த டேம்னா அவங்களோட பீரியட் முடிகிற முன்னாடியேமு. எப்படி ரிசைன் பண்ணலாம்? எவ்வாறாக? பை கிவிங் த ரிசைனேஷன் அப்படின்னா ராஜினாமா கடிதத்தை கொடுத்து, இன் ரைட்டிங் எழுத்து மூலியமாக ராஜினாமா கடிதத்தை கொடுத்து, யாருக்கு கொடுக்கணும்? டு பிரசிடென்ட், ஜனாதிபதிக்கு எழுத்து மூலியமாக ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அவரோட பதவிக்காலம் முடியும் முன்பு ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவர் ராஜினாமா செய்யலாம். அடுத்து பார்லிமெண்ட், அது போக இன்னொன்று இருக்கும். ஒரு ஜட்ஜு தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா சட்டசபையில் தீர்மானம் பாஸ் பண்ணி அவர் வேலையை விட்டு தூக்கிடலாம். அதுதான் சொல்ல வரான். த பார்லிமெண்ட் ஆல்சோ ஹேஸ் பவர் டு ரிமூவ் த ஜட்ஜஸ் பை இன்வோக்கிங் இம்பீச்மெண்ட் ப்ரொவிஷன். அப்படின்னா பார்லிமெண்ட் அப்படின்னா இந்தியா பார்லிமெண்ட்டு இன் ரைட்டிங் எழுத்து, இந்தியா பார்லிமெண்ட் ஆல்சோ ஹேஸ் த பவர். இந்திய பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கிறது. எதற்கு? டு ரிமூவ் த ஜட்ஜை நீக்கம் செய்வதற்கு, பணி நீக்கம் செய்வதற்கு. எவ்வாறாக? பை இன்வோக்கிங் இம்பீச்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ். இம்பீச்மெண்ட்னா குற்றம் புரிந்தால் குற்றம் சுமத்தி அவர் வெளியேற்றலாம் பார்லிமெண்ட் மூலிமா. பை இன்வோக்கின் அழைப்பு விடுத்து. என்ன அழைப்பு? இன்வோக்கின் அழைப்பு விடுத்து. என்ன அழைப்பு விடுத்து? இம்பீச்மெண்ட், குற்றம் சுமத்தி அழைப்பு விடுத்து. ப்ரொவிஷன், அதாவது ப்ரொவிஷனா வழிமுறைகள், குற்றவியல் வழிமுறைகள். அதுக்கு அழைப்பு, இன்வோக்கின் அழைப்பு விடுத்து. என்ன இது அழைப்பு? இம்பீச்மெண்ட் குற்றம் செயல்பாடுகள், ப்ரொவிஷன் செயல்பாடுகள், குற்றம் செயல்பாடுகள் புரிந்ததன் பொருட்டு, அதான் இன்வோக்கிங் பொருட்டுன்னு வச்சுக்கோ, வந்துடல பொருட்டு அவரை பணி நீக்கம் செய்யலாம் பார்லிமெண்ட் மூலியமாக. அதான் லோக்சபாவில் பில் பாஸ் பண்ணி, அதாவது மசோதா பாஸ் பண்ணி பணி நீக்கம் செய்யலாம். த சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் இட்ஸ் பெர்மனன்ட் சீட் இன் நியூ டெல்லி. அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் நிரந்தரமாக நியூ டெல்லியில் தான் இருக்கிறது. த சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் இருக்கிறது இட்ஸ் பெர்மனன்ட் சீட் இன் நியூ டெல்லி. பெர்மனன்ட் சீட்னா அதை சேர்லையா சுப்ரீம் கோர்ட் உட்காந்துருக்கு? அது இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் இட்ஸ் பெர்மனன்ட் சீட்னா இருப்பிடம், அதனுடைய இருப்பிடம் நியூ டெல்லியாக, நிரந்தர இருப்பிடம் நியூ டெல்லியாக இருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் இட் மே ஆல்சோ சிட் எனி அதர் பிளேசஸ் இன் இந்தியா. இந்த சுப்ரீம் கோர்ட்டை டெல்லியில் செயல்பட்டாலும் திடீர்னு ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட கிளை வேறு ஏதாவது ஒரு இந்தியாவில் செயல்பட நினைத்தால் இட் மே ஆல்சோ சிட் இன் எனி அதர் பிளேஸ் இன் இந்தியா. இந்த சுப்ரீம் கோர்ட் வேறு எங்கேயும் உட்காந்து செயல்படலாம். டெல்லி தான் சுப்ரீம் கோர்ட்டோட நிரந்தரமான இடம். இருந்த போதில் அதான் சொல்லலாம், சுப்ரீம் கோர்ட் சீட்ஸ் பெர்மனன்ட் சீட் இன் நியூ டெல்லி தான் நிரந்தரமாக இருக்கிறது.
அதுக்கடுத்து இட் மே ஆல்சோ சிட் இன் எனி அதர் பிளேசஸ் இன் இந்தியா அப்படின்னா இது எங்கே வேணாலும் சிட்னா எங்கே வேணாலும் செயல்படலாம், இந்த செயல்படலாம் அர்த்தம். இட் மே ஆல்சோ சிட் செயல்படலாம் எனி அதர் பிளேசஸ் இன் இந்தியா, இந்தியாவில் உள்ள எந்த இடத்துலையும் செயல்படலாம். எப்படி செயல்பட முடியும்னா விச் மே பி டிசைடட் பை த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா இதை தீர்மானிக்க வேண்டியது சீஃப் ஜஸ்டிஸ், தலைமை நீதி, இந்தியாவின் தலைமை நீதிபதி தீர்மானிக்கணும். வித் த அப்ரூவல் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா அது வித் அப்ரூவல்னா பெர்மிஷன் ஆஃப் இந்தியா சீஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்தியாவின் ஜனாதிபதியின் ஒப்புதலோடு சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியாவின் முதன்மை நீதிபதி இந்த சுப்ரீம் கோர்ட்டை வேறு ஒரு மாநிலத்திலையும் செயல்பட வைக்கலாம். ரைட்டா? ஓகே. அடுத்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அடுத்ததில் பார்க்கலாம்.